வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பழனியில் 2 நாட்கள் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் ஆதீனங்கள் கொடியேற்றம். மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு ஆன்மீக வரலாற்றிலேயே மிக சிறப்பான இடத்தை பெறும். கோவில் கருவறைக்குள் மனிதர்களுக்கு இடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவ வேண்டும். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரை. கருவறைக்குள் மனிதருக்கிடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவணும். அன்பால் உயிர்கள் ஒன்றாகும், அறத்தால் உலகம் நன்றாகும். பக்தர்கள் உள்பட அனைவரும் விரும்பும் ஆட்சியை திமுக வழங்கி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். முருகன் கோவில்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கி பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பேச்சு. பழனியில் நீங்கள் எல்லோரும் கூடியிருக்கிறது, அந்த வகையில் பக்தர்கள் உட்பட அனைவரும் விரும்பும் ஆட்சியா கழக ஆட்சி நடைபெற்று வருது. இந்த மாநாடு ஏற்பாடு செய்ய தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஆன்மீகத்தை பற்றி பேசாமல் இனிமேல் அரசியல் செய்ய முடியாது. கோவையில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. முருகனை பாராட்டலனா ஆன்மீகத்தை நீங்கள் கையில் எடுக்கவில்லை என்றால் 2026 உங்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும் என்பதற்காக அவர்கள் இப்பொழுது முருகனை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது. கள்ளர் சீரமைப்பு துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளை அரசு பள்ளிக் கல்வித்துறையுடன் இணைக்க முயற்சிப்பதாக அதிமுக குற்றச்சாட்டு. அரசின் முடிவை கண்டித்து மதுரை செக்கானூரினில் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது மான நஷ்ட வழக்கு தொடர வேண்டும் என திருச்சி எஸ்பி வருண்குமார் உறுதி. தன் மீது ஆபாச தாக்குதல் நடத்தியவர்கள் மீதும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திட்டவட்டம். தமிழகத்தில் உலக முதலீடுகளின் மூலம் 10 லட்சம் கோடி வந்துள்ளதாக கூறியது உண்மை இல்லை என்றால் வழக்கு தொடர்வேன். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருவாரூரில் பேட்டி. நீங்க வாங்க, அந்த நான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கேன், உண்மையிலே நடந்திருக்காங்க, இல்லைன்னா நான் வழக்கு போடுவேன் 2 பேரும் மேலே. எப்படி 10 லட்சம் கோடி எங்க இருந்து வந்தது, யாரு கொடுத்தது? 31 லட்சம் பேருக்கு எங்க வேலை கொடுத்துருக்காங்க? ஒரு பச்சை பொய்யை எப்படி சொல்றது? இதுதான் திராவிட மாடலா? விஜய்க்காக பேச அவரது அண்ணன் நான் இருக்கிறேன் என நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. கூட்டணி குறித்து செப்டம்பர் 22ஆம் தேதி பின் விஜய் அறிவிப்பார் எனவும் தகவல். எனக்கு பேசதான் யாரும் இல்லை, இதுதான் பிரச்சனை. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் கூட்டணிக்கு வந்தா உங்களோட இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் சிக்கிக்கிறேன். செப்டம்பர் 22 தம்பி மாநாடு போட்டு கட்சியை அறிவிக்கிறாப்புல இல்லை, அப்போ நீங்கள் ஒரு நாள் இப்படி கேட்பீங்கல்ல, இந்த கேள்வியை அவர்கிட்ட வைங்க, சரியா? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சம்போ செந்திலின் தற்பொழுதைய புகைப்படம் போலீசாரிடம் சிக்கியது. முன்னாள் மனைவியிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் சம்போ செந்திலை பிடிக்க தனிப்படை தீவிரம். சென்னை கோபாலபுரத்தில் அரசு பள்ளியில் சக மாணவியை காதலிப்பதாக +2 மாணவன் கர்ப்பமாக்கிய விவகாரம். பள்ளி நூலகத்தில் பல மாணவிகளிடம் மாணவன் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலம். சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் உள்ள பிரபல திரையரங்கில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் 4 பேர் கொண்ட குழுவினர் சோதனை.
திரையரங்கு உரிமையாளரை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை. சென்னை கோவளம் அருகே உள்ள திருவிடந்தையிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது ரூபி ராக்கெட். உலகில் முதல் முறையாக மொபைல் லான்ச் முறையில் ஏவப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனிற்கு 280 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 53,560 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,695 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மூன்று நாள் தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னையிலிருந்து மற்ற மாவட்டங்களுக்கு படையெடுத்த மக்கள். சிதம்பரம், கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் அவதி. தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட பொதுமக்கள். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல், வாகன ஓட்டிகள் அவதி. தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் நோக்கி படையெடுத்த மக்கள். செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் பல கிலோமீட்டருக்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்கத்தினர் செல்போனில் டார்ச் லைட் அடித்து போராட்டம். நெய்வேலி என்எல்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக நாகை மீனவர்கள் 11 பேர் கைது. இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா கொடியேற்றம், கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பயணத்தில் இந்தியா, அமெரிக்கா இடையே 2 பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்து. இரு நாடுகளுக்கிடையேயான உறவை வலுப்படுத்தும் நோக்கத்தில் 2 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு 90 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது விமான போக்குவரத்து இயக்குநரகம். தகுதியற்ற பணியாளர்களை கொண்டு விமானங்களை இயக்கியதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கம் நிற்கும் என உறுதி. பிரதமர் நரேந்திர மோடி, அதிபர் ஜெலன்ஸ்கி உடனான பேச்சுவார்த்தையின் இறுதியில் 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. மருத்துவ உதவிக்கான தொகுப்பை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி.
இந்தியாவுடனான உறவை மேலும் வலுப்படுத்த உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி விருப்பம். அமைதிக்கு முன்னுரிமை கொடுக்கும் இந்தியாவிற்கு விரைவில் பயணம் மேற்கொள்வேன் என்றும் உறுதி. குஜராத் மாநிலம் கம்பாத் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து மூடிய மழை நீரில் நீச்சல் அடித்து சென்ற இளைஞர்கள். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் சிறப்பு பாஸ்போர்ட் ரத்து. ஹசீனா அமைச்சரவையில் இருந்த அனைவரின் பாஸ்போர்ட்டுகளையும் ரத்து செய்தது வங்கதேச அரசு. சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் ஷிகர் தவான். தனக்கு அன்பும் ஆதரவும் அளித்த அனைவருக்கும் நன்றி என சமூக வலைதள பக்கத்தில் உணர்ச்சி பூர பதிவு. எந்த துறையாக இருந்தாலும் முயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் வெற்றி பெற முடியும். இந்திய கிரிக்கெட் அணியில் அனைவருக்கும் சம வாய்ப்புள்ளது எனவும் விருதுநகரில் இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் பேட்டி. இல்லை வாய்ப்புகள் கிடைக்காமல் கிடையாது, வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்குது. ஸோ வாய்ப்புகள் இல்லாமலாம் இல்லை. ஸோ எனக்கு இடையில சில இன்ஜுரிஸ் நிறையா இருந்ததுனால எனக்கு நான் கொஞ்சம் 2 வருஷம் விளையாட. ஸோ